ஹாய் ஹலோ வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், கவனிங்க. அதாவது நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த பர்சனை நான் மறுபடியும் மீட் பண்ணக்கூடாது, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வரக்கூடாது, இன்றைக்கி ஆஃபீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இன்றைக்கி நான் பஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது, இன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வேண்டாத விஷயத்தை தான் நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கும். அன்னைக்கு தான் நீங்கள் லேட்டாக போவீங்க, அன்னைக்கு தான் ஒரு ஆர்குமெண்ட் வரும், அன்னைக்கு தான் வந்து பிரச்சனை வரும். இதுதானே நம்ம வேண்டாம்னு நினச்சோம், அப்படியே மறுபடியும் இது வருது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். எஸ், த தாட்ஸ் ஹாவ் அ பவர். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்களா வேண்டான்னு சொல்கிறீங்களான்னு தான் கவனிக்காது, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் அது கவனிக்கும். ஸோ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, that is very much important. என்ன திங்க் பண்ணுறீங்க, that is very much important. எனக்கு இந்த வேலை வேண்டாம், பட் அந்த வேலை தான் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, பட் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் தான் வரும். அப்போ நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும், எப்படி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி சொல்லணும்? நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், நானும் என் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருக்கணும், நான் வந்து எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், நான் கோவப்படக்கூடாது அப்படின்றத விட அப்படி சொல்லாமல் நான் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நானும் என் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நான் பஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போயிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேச்சை நீங்கள் மாற்றும் போது, இந்த மாதிரி உங்களோட தாட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பேசுகிற விதத்தை நீங்கள் மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பிரபஞ்சம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். உங்கள் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி இப்போது எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கடன் நான் சீக்கிரம் அழிச்சிடணும், இந்த பணம் எனக்கு வருமா, இந்த பணம் எனக்கு வராமல் போயிடுமா, அப்படி கிடையாது. இந்த பணம் கண்டிப்பாக என்கிட்ட வரும், நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நீங்கள் வந்து பேசணும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ஐ வாண்ட் தட் ஒன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சிச்சுவேஷன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்றத நீங்கள் என்றைக்கு டோன்ட் வாண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதே, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் லவ், ஐ வாண்ட் ஹாப்பினஸ், ஐ வாண்ட் குட் ஹெல்த், ஐ நீட் குட் பீப்புள், ஐ வாண்ட் ஹாப்பி மூமெண்ட், அப்படி ஐ வாண்ட்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. எனக்கு இது வேணான்னு கேட்காதீங்க, எனக்கு இது வேணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஐ மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமார், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர், டாரோ ரீடர், கிறிஸ்டல் ஹீலர், பாஸ்ட்ரா தெரபிஸ்ட், யோகா இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் வாட்ஸ் ஆன் நியூமராலஜிஸ்ட். ஸோ ஆன். ஓகே, ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் காண்டாக்ட் மீ. தேங்க்யூ.